ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங்கோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்க்குற முன்னாடி வீடியோவுக்கு எல்லோரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோட்டோ இருக்கும், அதுதான் நம்மளுடைய குரூப். சரிங்களா? ஓகே, ஃபைன். நார்மலாக ஒரு 2 டவுட்டு இருந்துச்சு, அது கமெண்ட் பாக்ஸில் பார்த்தேன். என்ன அப்படின்னா, அதாவது மார்க்கெட் கீழே சரியும் போது, சரிங்களா, புட்டு மேலே போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் கமெண்டில் பார்த்தேன். ஆக்சுவலாக அதுதான் ஆப்ஷனே. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, ஆப்ஷனோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா, இதுதான் அண்டர்லைனிங் அசட். அதாவது உங்கள் ரிசர்ச் எல்லாமே எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, இந்த FinNifty மேலே ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத கணிக்கிறது தான். சரிங்களா? இதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அந்த ஆப்ஷன் செல்லிங்கோட அந்த பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி அடுத்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, மார்க்கெட் மேலே போக போகுது. எவ்வளோ போக போகுது? 23,750 போக போகுது. எப்போ போக போகுது அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லை இது இந்த மாதத்துக்குள்ளே போயிடும், இல்லை இது இந்த வாரத்துக்குள்ளே போயிடும், இல்லை இது 3 மாதம் ஆகும். இப்படி நீங்கள் கணிச்சிட்டிங்க அப்படின்னா, எதை நீங்கள் கணிச்சாலுமே அதனுடைய கான்ட்ராக்டை நீங்கள் போய் செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போது நீங்கள் இப்படி டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீக்லி கான்ட்ராக்ட், சரிங்களா, ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளது, செப்டம்பர், அக்டோபர், இது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இது எந்த மந்த் ரீச் ஆக போகுதோ நீங்கள் அந்த மந்தோட கான்ட்ராக்ட் எடுத்தாலே போதும். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, கால் புட்டில் உங்களுக்கு குழப்பம் இருக்குன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். மார்க்கெட் மேலே போகுதுன்னு நீங்கள் கணிச்சிட்டிங்க அப்படின்னா காலை பை பண்ணுங்கள். மார்க்கெட் கீழே சரியும் நினச்சிட்டிங்க அப்படின்னா புட்டை பை பண்ணுங்கள். இந்த இடம் தான் கன்ஃபியூஷன். எல்லோரும் உடனே கேட்பாங்க, புட்டை செல் பண்ண வேண்டியதானே? இல்லை, என்னென்னா, மார்க்கெட் மேலே போகச்ச கால் மேலே போகும், புட்டு கீழே இறங்கும். மார்க்கெட் கீழே இறங்கச்ச கால் கீழே இறங்கும், புட்டு மேலே போகும். இதை தனியாக எடுத்து செக் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடுவோம். இப்போது நீங்கள் இந்த அண்டர்லைனிங் அசட்டை ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? நார்மல் டேஸில் இது எனாமஸாக ஒர்க் ஆகும். சரிங்களா? பட் எக்ஸ்பைரி டேன்னு வரும்போது சின்ன சின்ன இஷ்யூ இருக்கும். ஏன்னா நீங்கள் படிக்கிறதுக்கும் லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கும்போதும் சில ப்ராப்ளம் வரும். அதாவது இப்போ நான் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், 23,531 இருக்குது. சரிங்களா? ஸோ இதை 600 அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? 23,600 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இதில் 300 பாயிண்ட் கீழே கால் ஆப்ஷனை ஆட் பண்ணுங்கள். அதே 300 பாயிண்ட் புட்டில், சரிங்களா, இப்போ கால் கீழே போயிடணும் இந்த மணி. சரிங்களா? புட்டுக்கு இந்த மணி மேலே இருக்கலாம், புட்டோட இந்த மணி. அப்போது 23,900 எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ நான் இந்த ரெண்டையுமே இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நான் இது ரெண்டையுமே வியூ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் என்ன டேரெக்டாக ஹெட்ஜிங் பண்ணிடுறீங்க, ரெண்டையுமே டேரெக்டாக செல் பண்ணிடுறீங்க. அது ஒன்று லாபம் வரும், ஒன்று நஷ்டம் வரும், அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி டேரெக்டாக பண்ணக்கூடாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரிடிக்ஷன் சரியாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலான்னா, நார்மலாக காலை பை பண்ணுவீங்கல்ல, அப்போ என்ன ஆகும்? கால் மேலே போகும், மார்க்கெட் பாசிட்டிவ்னு கணிச்சிட்டிங்க. அப்போ புட்டு கீழே இறங்கலாம். அப்போ என்ன பண்ணுங்கள்? புட்டை செல் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் செல் பண்ணணும். செல் பண்ணாலே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, நார்மலாக அதனுடைய லாபம் உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஏன்னா மேலே ஏற 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 உங்களுக்கு என்ன ஆகும்? புட்டில் கீழே இறங்க. ஏன்னா செல் பண்ணி மார்க்கெட் மேலே போகும், புட்டு நல்லா கீழே இறங்கி உங்களுக்கு என்ன வந்துடும்? ப்ராஃபிட் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட, சரிங்களா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 200 பாயிண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? நியர்லி ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட் வருது. பட் ஒரு 200 பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? இதில் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. நான் கணித்தது கரெக்டு, அதனால் எனக்கு கிடச்சிருச்சு. இல்லை, நீங்கள் கணித்தது தப்பாயிட்டு. ஏன்னா நீங்கள் நடக்க மாதிரியே மார்க்கெட் போகணும் அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? மார்க்கெட் மேலே போகுன்னு புட்டை செல் பண்ணிட்டீங்க, ஆனால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள்? காலையும் செல் பண்ணுங்கள். செல் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ரெண்டுமே நீங்கள் செல் பண்ணிட்டீங்க. சரிங்களா? இப்போ காலை செல் பண்ணியாச்சு.
ஸோ முதல் 5 மினிட்ஸ் அதனுடைய ஹை அப்பில் எடுத்த மாதிரியே நான் எடுத்துடுறேன். சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 170ன்னு இருக்குது. சரிங்களா? அது மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 110 ரவுண்டாக எடுத்துப்போம். சரிங்களா? ஒரு 100 பாயிண்ட், ஏன்னா செல் பண்ணனால மேலே போக போக லாஸ். ஒரு 100 பாயிண்ட் உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா லாஸ் ஆகிருக்கு. புட்டில் 200 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ 100 மைனஸ் பண்ணிங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கன்ஃபார்ம். சரிங்களா? இதனால தான் ஆப்ஷன் பையிங்கை காட்டிலும் ஆப்ஷன் செல்லிங்க்கு கொஞ்சம் வீரியம் அதிகம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மல்டிபிள் ஆக்ஷன் எடுக்கிறது தான் ஆப்ஷனோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ நீங்கள் மார்க்கெட் மேலே போகும் காலை பை பண்ணீங்க அப்படின்னா இது நார்மலாக எல்லோரும் பண்ணக்கூடியது. சரிங்களா? பட் ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டிங்கன்னா எவ்வளோ ஆக்ஷன் எடுக்கிறீங்கிறது தான். இப்போது மார்க்கெட் மேலே போகணும், புட்டை என்ன பண்ணிட்டீங்க, செல் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா காலையும் செல் பண்ணிட்டீங்க. இதை மறுநாள் எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு சரியாக வியூ கிடைக்கல அப்படின்னா. சரிங்களா? இல்லை மறுநாள் மார்க்கெட் திரும்பியும் மேலே போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலை ரிலீஸ் பண்ணிடலாம். சரி, அப்பவும் போகலாம், அடுத்த நாள் எடுத்துகிட்டு போகலாம். எக்ஸ்பைரி டே வந்துச்சு அப்படின்னா ரெண்டுலேயுமே ப்ராஃபிட் வந்துடும். உங்களுடைய கணிப்பு கரெக்டாக இருக்கணும். ஆனால் இதில் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா அன்லிமிட்டட் லாஸ் இருக்குது. அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கணும். அதனால தான் என் கிளாஸில் படிக்கும்போதே என் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறது ஆப்ஷன் பையிங்கில் 3 to 6 months நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ட்ரேட் ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம். சரிங்களா? அதில் நீங்கள் தொடர்ந்து சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா மல்டிபிள் ஆக்ஷன் எடுக்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போ எந்த இடத்துல எப்படி என்ட்ரு ஆகணும், சரிங்களா? அப்போ மார்க்கெட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும், அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆகும், இதனுடைய வெயிட்டேஜ் என்ன, இதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 to 6 months உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இதில் கிடச்சிரும். டைரெக்டாக ட்ரேட்குள்ளே போகாமல் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.